Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிறத விட ட்ரேடிங் அவாய்டு எப்படி பண்ணலாம், எந்த நாள் வந்து ட்ரேடிங் பண்ணாமல் இருந்தால் பெட்டர், யாரும் அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. டெய்லி நம்ம எப்படி பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் பண்ணணும், எப்படி ட்ரேடிங் பண்ணணும், எப்படி என்ன சொல்ல அடுத்த இது பண்ணணும், எப்படி கற்றுக்கலாம், அப்படி தான் பார்ப்பாங்க. தவிர எந்தெந்த நாள் வந்து ட்ரேடிங் பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கற்றுக்கிறது கூட ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஷாப்பிங் மார்க்கெட் போயிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போனால் இது வந்து டார்கெட்டு. ஓகேங்களா? இது காமன் மார்க்கெட்டாக இருந்தால் நம்ம இந்த இடத்துல வந்து பையிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். இது வந்து டார்கெட், ஏன்னா ப்ரீவியஸ் ஆகிருக்குல்லைங்க, இது வந்து டார்கெட். இப்போ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட் மார்னிங்லேருந்து சரியான டைரெக்ஷனில் போகல, நம்ம என்ன மாதிரி எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி மார்க்கெட் போகல. இது வந்து இன்றைக்கி வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸோட டே, ஆப்ஷன் செல்லிங் பண்ணாங்களே அவங்களுடைய டே இன்றைக்கி. ஆக்சுவலாக வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க மக்கள். என்ன, இப்போ ஒரு பேங்க் நிஃப்டி இருக்குதுன்னா இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் எடுத்துக்கிறாங்க. இப்போ 36,428 பிரேக் அவுட் ஆயிருக்குன்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 36,700 36,800 ஒரு கால் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த இடத்துல வந்து சார் மூவ் ஆக மாட்டேது சார், பேங்க் நிஃப்டி வந்து மூவ் ஆகுது, என்னுடைய ப்ரீமியம் வந்து மேலே மூவ் ஆக மாட்டேது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுங்க. ஆப்ஷன் ரைட்டர்ஸோடைய டே அப்படின்னா ஆப்ஷன் சேல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ப்ராஃபிட் பண்ணுற நாள் இன்றைக்கி எக்ஸ்பைரி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு டைம் இன்னும் இருக்குது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவ்வளோதான் டைம் இருக்குது. ஸோ 2 மணி நேரத்தில் உங்களுடைய பொசிஷன் வந்து பேனிக் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. மேபி உங்களுடைய இடம் ப்ரைஸ் கரெக்டாக இருந்தால் கூட உங்களுடைய ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகாமல் ஜிக்ஸாக் ஜோனில் இந்த ஜோன்லேயே வந்து ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல கேட்டுங்க. சரி, ஒருவேளை ஓகேங்களா, ஒருவேளை ப்ரைஸ் இந்த ஜோனில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஷோல்டர், என்னுடைய வியூ பிரகாரம் வந்து லெஃப்ட் ஷோல்டர் இது ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம மாமூலி ஜென்ரலாக எல்லோரும் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்க்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு. ஏன் இந்த இடத்துல எடுக்க வேணாம் அப்படின்னு ஷாப்பிங் மார்க்கெட்டுக்கு சொல்ல, மேபி இந்த ஹெட்டும் கட் ஆகாமல் இந்த ப்ரீவியஸ் ஹையும் கட் ஆகாமல் இந்த ஜோன்லேயே ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதனால தான் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் கூட உங்களுக்கு இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். ஓகே, இது பாருங்கள், டுடே ஆப்ஷன் ரைட்டர்ஸ் டே, அவாய்ட் ஆப்ஷன் பையர் டுடே. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து அவாய்ட் பண்ணிங்க, பெட்டராக இருக்கும். நீங்கள் ஒன்று மென்ஷன் கூட பண்ணிக்க பாருங்கள், என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள். ரேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு ஈஸியாக போய்டுதில்ல, கண்டினியூ வந்து ஈஸியாக போயிட முடியும். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பைரின்றதுனால இந்த எல்லா பொசிஷனும் கம்ப்ளீட் ஏரியா கிளியர் ஆகிட்டு தான் வந்து மேலே போக முடியும் அவங்களால. ஸோ இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எதாவது வந்துச்சு, ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் விஷயம் நடந்துச்சுன்னா மேலே க்ளோசிங் கொடுக்கணும். பாடியோட க்ளோசிங் கொடுத்தா தான் வந்து அதுக்கு மேலே ஒரு ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டுன்னு ஓகே, அப்படியே நான் ஸ்டாப்பாக போயிடுப்பாரு. உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தா கூட உங்களுக்கு ரீடெஸ்ட்னு வரும், அதுக்கப்புறம் வந்து மேலே போச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் ஒத்துக்கலாம் மேலே போகுது அப்படின்றது. இந்த இடத்துல எந்த ஒரு சினாரியும் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக அப் மூவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. உங்களுக்கு அந்த மார்னிங்கில் கூட என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு, நான் என்னோடய வியூ இன்றைக்கி சேல் சைடு இருக்குது. உங்களுக்கு இது பாருங்கள், டுடே மை வியூ இஸ் சேல் சைடு இன் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு மார்னிங் சென்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறது. இது அதாவது என்னுடைய பை சேல் வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் உங்களுக்கு. இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகேங்களா? இதாவது இந்த இதில் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு மார்னிங் ஸ்டார் இதில் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதை பாருங்கள், இந்த இடத்துல வந்து இன்வெர்டர் ஒரு ஹேமர் இருக்குது. சின்ன விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கேன். இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஏன் இவ்வளோ விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா, அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு லோ ஒரு ஹை கிரியேட் ஆகுதுங்களா, ஒரு 15-20 நிமிஷத்தில் வந்து ஒரு லோ ஒரு ஹை கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்டினியூவாக ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு போகாமல் ஒரு ஹை கிரியேட் ஆகி மிடில்லே உங்களுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஆகிட்டு இருக்குதுங்களா, அது மாதிரி இப்போ பாருங்கள், இப்போது ஒரு ஹை கிரேட் ஆச்சு இல்லைங்களா. ஸோ கீழே வந்து ஒரு லோ கிரேட் ஆச்சு. இந்த லோக்கு ஹைக்கு மிடில் தான் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரெண்டும் கிடையாது. இந்த மாதிரி ஜோனில் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணி இதுக்குள்ளே என்ன பேட்டர்ன் வந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம், அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியுது இப்போது. ஸோ இதே உங்களுக்கு ரன்னிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா தாராளமாக இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல பை எடுங்க, இந்த பக்கம் ப்ரைஸ் மூவ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து
ரன்னிங் மார்க்கெட் கிடையாது. நீங்கள் ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பேட்டர்ன் வந்தாலும் அந்த பேட்டர்ன் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை ஃப்ரீ, அதாவது நீங்கள் பிரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். சிங்கிள் ரூபி எது கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி அந்த அது ஃப்ரீ தான். என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்காக இருக்கிறது. அது லேர்னிங் பர்பஸ்க்காக வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னோட பை வியூ செல் வியூ சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சில வந்து சார் நான் ஒரு 3 வருஷமாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ட்ரா பண்ண தெரியும், சப்போர்ட் கண்டிஷன்லாம் ட்ரா பண்ண தெரியும், ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் யாரோ ஒரு ஆள் இல்லாமல் தான் இருந்தேன், ஜஸ்ட் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போதும், அதை பார்த்து நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோட ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை என்னோட வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னா அது ஃபீஸ் டீட்டெயில்ஸாக இந்த வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். அது வந்து 45 டேஸ் வந்து கோர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதனுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.